ஜீவனோடு வாழணும்னா மனுஷனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு பாருங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு மனுஷனும் என்ன பண்றது இல்ல, நான் செத்துறேன்னு வாய் திறந்து சொல்லுவான். இந்த பிள்ளைங்களை வச்சு நான் படுற பாடு இருக்க, செத்துறேன்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க பக்கத்துல போயிட்டு ஒரு பாய்சன் பாட்டில நீட்டணும். செத்துறன்றீங்களா, உடனே குடிச்சிருங்க, உடனே அடுத்த நிமிஷமே செத்துருவீங்க. மனுஷன் பிழைச்சு வாழ்றதுக்கு அவன் படுற பிரயாசம் இருக்கு பார்த்தீங்களா, பெரிய பிரயாசம். ஆனா மனுஷனால என்ன பண்ண முடியல, பூர்த்தியா வாழ முடியல. ஆனா தேவன் வாக்கு கொடுக்கிறார், ஜீவனுள்ளோருடைய அந்த நன்மைகளிலே மேலான நன்மைகளை நான் தந்து உனக்கு அனுக்கிரகம் செய்வேன். யோபு லைஃப்ல அதை காட்டுறாரு. இவர் சொன்னது அப்படி யோபு பார்க்கிறார். எப்படி இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு 4 தலைமுறைகளை கடந்து யோபு வாழ்ந்தானாம். சில வேத வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க, எப்படி இருந்தாலும் ஒரு 200-300 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருப்பான்னு சொல்றாங்க. ஏன், தேவன் ஆயுட்காலங்களை அதிகரிக்க பண்ணுகிறவர், நிலைநிற்க பண்ணுகிறவர். அப்ப நான் சொல்லணும், ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஒரு சங்கடம் வந்த உடனே மிரண்டக்கூடாது, ஒரு வேதனை வந்த உடனே விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, ஒரு கஷ்டம் வந்த உடனே கூப்பிடுறத ஸ்டாப் பண்றக்கூடாது. எத்தனையோ கஷ்டங்களை பார்த்துட்டோம் ஐயா, எத்தனையோ அவஸ்தைகளை பார்த்துட்டோம் ஐயா. யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையினுடைய துவக்கத்தை யோசித்து பாருங்களேன். எவ்வளவு கஷ்டத்துல துவக்கி இருக்கும். கர்த்தர் இன்னைக்கு அதை காட்டுறாரு. என்னன்னா, ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கூட இல்லை, ஆனாலும் 3 வேளை நம்ம சாப்பிட்டுருப்போம். கையில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அப்பா அம்மா காலத்துல இருந்து 1 ரூபாய் 5 ரூபாய் வச்சுலாம் குடும்பத்தை நடத்தின காலங்கள்லாம் உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஒரு காலத்துல உங்க அப்பா சொல்லு 5 ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பாரு, அப்பவே அழகா காப்பாத்தின ஆண்டவர். இன்னைக்கு உன் சம்பளத்தை நீ சொல்லாத, மனசுல வச்சுக்கோ, கணக்கு போட்டு பாரு எவ்வளவு வாங்குறேன்னு. 5 ரூபாய் வாங்கும் போதே கைவிடாத ஆண்டவர் இன்னைக்கு லட்சக்கணக்கா ஆயிரக்கணக்கா வாங்குறியே, இப்ப கைவிட்டுருவாரா? அப்ப என்ன காட்டுறாருன்னா, அன்னைக்கே நான் காப்பாத்துறேனே, அநேக முறை நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேனே, இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பல முறை நான் நடப்பித்திருக்கிறேனே, இப்ப நடப்பிக்காம நான் விட்டுருவேனா? இப்பவும் என்னுடைய கைகள் குறுகி போகவில்லை, என் வல்லமைகள் குன்றி போகவில்லை, என் மகிமைகள் குன்றி போகவில்லை. இன்றைக்கும் இப்பொழுதும் நான் கிரியை செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறேன். ஒரே ஒரு சிந்தை தான் இன்னைக்கு, ஒரே சிந்தை, ஒரே ஒரு சிந்தை, தரமான சிந்தை, மேன்மையான சிந்தை, ஒரு மகிமையான சிந்தை. இந்த ஜபத்துக்கு வந்ததுனால வந்த தரமான சிந்தை என்ன? இந்த ஜீவனுள்ளோருடைய தேசத்துல பார்க்கறதுக்கு வெளிச்சமா அவங்க இருக்கலாம், நாம் பொறாமப்பற்றக்கூடாது, நாம் பயந்துடக்கூடாது, நாம் பிரம்மி படைஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் என்ன வெளிச்சத்தை கடந்த பிரகாசத்துல வைக்க விரும்புகிறார். அப்பனா இந்த ஜீவனுள்ளோருடைய தேசத்துல நீ நிலைத்திருப்பாய், பிழைத்திருப்பாய், செழித்திருப்பாய், சுகித்திருப்பாய். அப்ப அதுக்கு அடிப்படை என்ன? உன் நீதியின் செயலை கரெக்டா வச்சுக்கோ, நற்கிரிகளை கரெக்டா வச்சுக்கோ. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு பலருக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா கூட பரவாயில்ல, யாருக்கும் கஷ்டத்தை மட்டும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா அது நீதியின் பலன் அல்ல, அது அநீதியின் பலன். எவ்வளவு பெஸ்டா உங்களால நன்மை செய்ய முடியுமோ, தானம் செய்ய முடியுமோ, உதவி செய்ய முடியுமோ, அன்பா இருக்க முடியுமோ, கருணையா இருக்க முடியுமோ, நான் சொல்றேன், இது மட்டும் உங்க லைஃப்ல உபவாசம் நினைச்சிடாதீங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்துல வாசிச்சிடலாமா? நம்ம வாசிச்சு முடிச்சிடலாமா? எடுத்துக்கோங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா 58:3 இருந்து உள்ள வெளியே எல்லாரும் எடுத்துட்டீங்க நான் நம்புறேன். எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 58:3ஆம் வசனத்திலிருந்து, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இவங்க சொல்றாங்க, நாங்க ஜெபம் பண்றோம் உபவாசம் பண்ணோம், கேட்கவே மாட்டீங்களே. ஆண்டவரே, நீ உபவாசம் பண்ற மகளே, உபவாசம் பண்றேன்ட்டு நீ ஜெபமே பண்றது இல்ல, நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி எப்படி கட்டாயமாய். நான் சொல்றேன், கர்த்தருடைய அனுக்கிரகம் வேணுமா?
பாத்திரம் துளக்கிறது இருக்கட்டும், துணி துவைக்கிறது இருக்கட்டும், சம்பாத்தியம் பண்றதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு என் கூட கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணு, இல்லைன்னா அதை செஞ்சு முடிச்சுட்டு என் கூட வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணு. இவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பாடை மட்டும் சாப்பிட்றது இல்லையா, ஆனா எல்லா வேலையும் செய்யறாங்களாம், கர்த்தரோட மட்டும் என்ன பண்றது இல்லையா, உட்கார்றதே இல்லையா. பக்கத்துல பார்த்து சொல்லு, நல்ல கதையா இருக்குது இது. ஜெபம் இல்லைங்க, துதி இல்லை, நீதியின் செய்கைகள் இல்லை. ஆனா என்ன சொல்றாங்க, சாப்பாடு மட்டும் சாப்பிடல. சாப்பாடு மட்டும் சாப்பிடாம இருக்கிறது மட்டும் உபவாசம் இல்லையா. என்ன சொல்றாரு பாருங்க அடுத்த வசனம், இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தினுடைய கையினாலே குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். ஆண்டவரே, அந்த தொத்தாவுடைய கையை உடைங்க ஆண்டவரே, அக்கிரம பேர் வழி ஆண்டவரே, அவ அநியாயம் பண்ற ஆண்டவரே அப்படின்னு உபவாசம் பண்றாங்களாம். எப்படி உபவாசம் பண்றாங்களாம், வழக்குக்கும் ஆண்டவரே எங்க மாமனார் தொல்லை தாங்க முடியல, இயேசுவே எப்படியாச்சும் அவரை காலை ஒடிச்சு படுக்க போட்டுருங்க, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், அந்த மனுஷன் தொல்லை தாங்க முடியல. நீங்களா யாரும் அப்படி இல்லைங்க, சொல்றேன் ஒரு பேச்சுக்கு. வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்துக்கும் மைண்ட்ல எல்லாம் என்ன இருக்குன்னா, ஒரு வகையான ஒரு வஞ்சன்ஸோட அவன் காலை உடையும் இவன் காலை உடையும், இவனை எப்படியாச்சும் ஆண்டவர் அதை பண்ணும் இதை பண்ணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுக்கெல்லாம் பதிலே கிடைக்காது. எனக்கு நல்லா தெரியும், நான் நல்லா தான் இருந்தேன், இப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி தலை சுத்துது. நான் நல்லா தான் இருந்தேன், இப்ப அடிக்கடி எனக்கு வந்து குறுக்கு வலிக்குது. எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்கு, அவதான் ஏதாச்சும் செய்வினை செஞ்சிருப்பாளோ. ஆண்டவரே எனக்கு செய்வினை பண்ணாலே அவ கை ரெண்டத்தையும் கருகி போக வைங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசம் பண்றேன். பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட தேவ சித்தம் இல்லாம விழாது. இனி காலில் கூட தலை குளிச்சையா, கொத்து கொத்தா வந்தது, சீப் எடுத்து வாரினையா கொத்து கொத்தா விழுது. தேவ சித்தம். தலை முடிக்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாருன்னா சூனி வச்சிட முடியுமா உனக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் நிழல கூட தொட முடியாது. நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் அகைன்ஸ்டா பிரேயர் பண்ற? அவங்களை இப்படி பண்றோம், இவங்களை இப்படி ஆக்கிறோம், இவங்களை இப்படி உணர பண்ணோம் அப்படின்னு ஜெபமே தயவு செய்து பண்ணாதீங்க. அல்லேலூயா. ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க லைஃப்ல ஒரு மாற்றம் வரணும்னா கூட சரி, இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, ஜெபமே பண்ணாதீங்க. வழக்குக்கும் வாதத்துக்கும் ஜெபம் பண்ணாதீங்க. அது உபவாசமே கிடையாது. 5, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கினானலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதை உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாயோ? அப்படியே சொங்கி சொங்கி படுத்துக்கிறது, கதறி கதறி அழறது, அப்படியே துக்கப்படுறது, பாதிக்கப்படுறது, இதல்ல, இதல்ல. தெய்வம் சொல்றாரு பாருங்க, எது உபவாசம்? சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா? 6ஆம் வசனத்திலிருந்து, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். உன் நீதியின் செய்கைகள் தான் உபவாசம், உன் நற்கிரியைகள் தான் உபவாசம். அதான் யோபுல சொல்றாரு, அந்த நீதியின் செய்கைகளை செஞ்சுக்கிட்டே இரு, அதுக்கு பெரிய பலன் இருக்கு. ஆமா, இங்க உபவாசம் பண்றேன் விடுதலை வரலன்னு அப்படின்னு சொன்னா மிஸ்டேக் அவர்கிட்ட இல்லை. உபவாசம் பண்றேன்ட்டு உணவை தவிர்ப்பது, உணவை தள்ளி வைப்பது மட்டுமல்ல, பகையை தள்ளி வைப்பது, கசப்பை தள்ளி வைப்பது, பாவத்தை தள்ளி வைப்பது, கோபத்தை தள்ளி வைப்பது, வருத்தத்தை தள்ளி வைப்பது,
முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் என்னால் ஆன உதவிகளை செய்து கொண்டே இருப்பது. அப்ப ரிசல்ட்ட சொல்றாரு பாருங்க. 8ஆம் வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினாள். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் பாழாக்கும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், கரங்களை தட்டி சொல்லு, நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். நீ வறண்டு போக மாட்டாய். நீ விருட்சமாய் தேவன் உன் வாழ்க்கையை பெருக பண்ணுவார்.